தினம் ஒரு தகவல். ஒரு முறை கிருஷ்ணரும் அவருடைய சகோதரர் பலராமர் மற்றும் அர்ஜுனன் ஆகிய மூவரும் ஒரு அடர்ந்த காட்டு வனம் காட்டு வழியா போய்கொண்டிருந்தார்கள். அப்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நள்ளிரவு ஆகிவிட்டது, நடுராத்திரி. இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல தங்கி தூங்கிட்டு விடிந்த பின்னு போகலாம், பொழுது விடிஞ்சா போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. காட்டில் கொடிய மிருகங்கள் இருக்கும். அந்த காரணத்தில் மூவரும் ஒரே நேரத்தில் தூங்கினோம்னா நம்மளை அந்த மிருகங்கள் அடித்து சாப்பிட்டுடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாமத்துக்கு ஒருவரா, அதாவது அந்த நடு இரவுலேருந்து காலையில் வரைக்கும் அந்த 3 பகுதியாக பிரிச்சுட்டு 2 பேர் தூங்கணும், ஒருத்தர் வீழ்ச்சி இருக்கணும். அந்த டைம் முடிஞ்ச உடனே அவர் தூங்கணும், இன்னொருத்தர் வீழ்த்து காவல் காக்கணும். அந்த மாதிரி 3 பேர் ஜாமத்துக்கு ஒருத்தராக எழுந்து காவல் காக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதன்படி என்ன பண்ணாங்க, முதல்ல அர்ஜுனன் காவல் இருக்கிறான். கிருஷ்ணரும் பலராமரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ திடீர்னு ஒரு புகை மண்டலம் அங்க தோன்றியது. அதிலிருந்து ஒரு பயங்கர உருவம் வெளியே வந்தது, அதாவது பூதம் வெளியே வந்தது. அதுக்கு அகன்ற நாசின்னா மூக்கு, பெரிய மூக்கு, கோர பல்லு, பெரிய கண்கள், முண்டை கண்ணு மாதிரி பெரிய கண்கள் இருந்தது. அந்த உருவம் பார்க்கறதுக்கு அதிபயங்கரமாக இருந்தது. ஒரு மரத்தடியில் பலராமரும் கிருஷ்ணரும் தூங்குவதை அது பார்த்துச்சு, அந்த பூதம் பார்த்துச்சு. அவர்களுக்கு அர்ஜுன் காவல் இருப்பதையும் அது பார்த்தது. அவ்விருவரையும் அருகில் போயிட்டு அந்த பூதம் என்ன பண்ணிச்சு, உங்களை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு. உடனே அர்ஜுனன் என்ன பண்ண, கோபத்தோட உருவத்தை தடுத்தான். அதெல்லாம் முடியாது, நான் காவல் இருக்கேன், நீ அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா. அவ்விருவரையும் நான் கொன்று சாப்பிட போறேன் அப்படின்னு அது ஒரே சத்தம் போட்டுது. அதற்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட வேற உதவி கேட்டுது. அர்ஜுனன் என்ன சொன்னா, ரொம்ப கோபம் கொண்டு அர்ஜுனன் உருவத்தோட சண்டை போட்டான். அந்த உருவம் என்ன பண்ணுச்சு, அர்ஜுனனோட கோபம் அதிகமாக அந்த உருவமும் பெருசாகிட்டே போச்சு. அர்ஜுனுக்கு எவ்வளோ கோபப்படுறானோ அந்த கோபத்துக்கு ஏற்ற மாதிரி 6 அடி இருந்ததுன்னா 8 அடி ஆச்சு, 8 அடி 10 அடி ஆச்சு. உருவம் பெருசாகிட்டே போகுது. அதனோட பலமும் அதிகமாகுது, வடிவமும் அதிகமாச்சு, அதனோட பலமும் அதிகமாக. அர்ஜுனால எதுவும் பண்ண முடியல. இன்னும் ஆக்ரோஷத்தோடு அதனோட போட்டி போட்டான், சண்டை போட்டான். அதன் வடிவம் பூதகரமாக வானை உயர்ந்து நின்றது. அர்ஜுனன் என்ன பண்ணிச்சது, அந்த பூதம் தாக்கி விட்டு மறைஞ்சிச்சு. 2ஆம் ஜாமத்துக்கு காவல் இருந்த பலராமர் அவரோட முறை வந்தது. அவர் என்ன பண்ணாரு, பலராமரை எழுப்பிட்டு அர்ஜுனன் படுக்க போயிட்டான். பலராமரும் காவல் காக்கிறார். இப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணனும் படுத்துட்டு தூங்குறாங்க. பலராமர் காவல் இருக்கும்போது அப்போதும் அந்த உருவம் அங்க வந்தது. அர்ஜுனன் சொன்னது மாதிரியே எனக்கு உதவி பண்ணி இவங்க 2 பேரையும் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு கேட்டது. கேட்ட உடனே பலராமருக்கு கோபம் வந்து அந்த உருவத்தோட சண்டை போட்டார், கடுமையாக சண்டையிட்டார். அந்த உருவமும் அடி பண்ணியிருந்தா இல்லை, பலராமரோட கோபத்தை அதிகமாக அந்த உருவத்தோட பலமும் அதிகமாச்சு, அதனோட உருவமும் அதாவது வடிவமும் அதிகமாச்சு, பெருசாகிட்டே போகுது. பலராமரால் ஒன்றும் பண்ண முடியல. அர்ஜுனனை தாக்குறதன் மாதிரியே அந்த உருவம் என்ன பண்ணிச்சு, பலராமரையும் தாக்கி
கீழே தள்ளிட்டு அது மறைஞ்சிடுச்சு. இப்போ 3ஆம் ஜாமம். இப்போ அந்த பலராமர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணரை எழுப்பிட்டு அவர் என்ன பலராமர் வந்து படுக்க போயிட்டார். இந்த பொல்லாத உருவம் என்ன பண்ணுச்சு, அப்பவும் தோன்றியது. அதை பார்த்த கிருஷ்ணர் அதுங்கிட்ட சண்டை போடல. அதை பார்த்த உடனே பலமா சிரிச்சார். இன்னும் அந்த உருவம் என்ன சொல்லிச்சு, ஏன் சிரிக்கிற என்னை பார்த்து அப்படின்னு. உடனே உனது தூக்கிய பல்லும் பெரிய முண்டை கண்ணும் பார்த்துதான் எனக்கு சிரிப்பை அடக்க முடியலன்னு. இப்படி கூட ஒரு பைத்தியக்காரன் இருப்பானா, இப்படி முண்டை கண்ணும் பல்லும் இப்படி இருக்கிறிய, கோர பல்லும் அதுவும் இப்படிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பை அடக்க முடியாம உன்னை பார்த்தாவே சிரிப்பு வருது அப்படின்னு. உடனே கேலி செய்யறதை பார்த்து அந்த ஆக்ரோஷோடு இந்த உருவம் கிருஷ்ணரை கூட சண்டை போடுது. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த சிரிப்பை அதாவது புன்னகையை மாறாமல் கொடிய உருவத்துடன் சண்டை போட்டார். சிரிச்சினே சண்டை போட்டார். நீ எல்லாம் எனக்கு ஈடா, நான் உங்ககிட்ட போய் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சினே சண்டை போட்டார். கிருஷ்ணர் சிரிக்க சிரிக்க உருவத்தின் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே போனதான். ஆக்ரோஷமா அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அந்த பூதத்தோட உருவம் பெருசாச்சு. ஆனா கிருஷ்ணர் வந்து சிரிக்க சிரிக்க உருவத்தின் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே போனது. இறுதியில உருவம் சின்னஞ்சிறு புழுவா மாறி போச்சு, தரையில நெளிஞ்சுது. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த புழுவை எடுத்து ஒரு துணியில கட்டி முடிஞ்சு வச்சார். பொழுது விடிஞ்சுது. பலராமரும் அர்ஜுனும் தூக்கத்திலேருந்து எழுந்தாங்க. 2 பேரும் ராத்திரி பயங்கர உருவம் வந்ததும் அதை அவங்க 2 பேரும் சண்டை போட்டு தாக்கியதும் கிருஷ்ணர்கிட்ட சொன்னாங்க. அது 3ஆம் ஜாமத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு கிருஷ்ணரை கேட்டாங்க. உடனே நீங்கள் பார்த்த உருவம் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட துணியில் கட்டி வச்சிருந்தார் பாரு ஒரு புழுவை காட்டி, நீங்கள் இருவரும் நேற்று நடு ஜாமத்தில் சண்டை போட்டிங்களா, அந்த உருவம் இதுதான் அப்படின்னு கூறி அந்த புழுவை காமிச்சார். நீங்கள் இருவரும் அதோட சண்டை போடும்போது கடுமையாக கோபப்பட்டீர்கள். உங்கள் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன பண்ணுச்சு, அந்த பூதத்தோட உருவமும் பலமும் அதிகமாகிட்டே போச்சு. ஆனால் நான் சிரித்து கொண்டே சண்டை போட்டதால் அதனோட பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து பின்பு புழுவாக மாறிவிட்டது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், வம்பு சண்டைக்கு வருபவனை விட்டு புன்னகையோடு வெளியேறி விலகி சென்று விட்டால் அவன் புழுவுக்கு சமமாகி விடுவான். கோபத்தை குறைப்பவனே ஞானி என்ற உண்மையை எடுத்து காட்டினார் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த உபதேசம் நமக்கு வாழ்வின் பல சூழ்நிலைகளிலும் பொருந்தும். இப்படித்தான் நாமும் பல விஷயங்களில் எதிர்விளையாட்டாமல் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட சண்டை போடாமல் சமாதானமாக போகணும். சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகணும். அவன் சண்டை போட்டான்னா அவனோட பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடக்கூடாது. அந்த விஷயத்தில் கிருஷ்ணரை மாதிரி நடந்துக்கிட்டோமா அங்கே சண்டையே இல்லாமல் எதிர்க்க சண்டை போடுறவன் ஒரு புழுவாக மாறிடுவான். இந்த புழு போல் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அந்த விஷயம் ஒன்றுமே பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அந்த பிரச்சனையே பிசுத்துரும். அதை விட்டுட்டு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ இந்த மாதிரியா, உன் பணத்தை வச்சு நான் எது வேணாலும் பண்ணுறேன், என் பணத்தை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ண முடியுமா அப்படி சண்டை போடக்கூடாது. அவன் எதனா ஒன்று கத்துனான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு போடு. என்னடா நம்ம இவ்வளோ திட்டுறோம், இவன் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒதுங்கி போடுவான். இதுலேருந்து நம்ம இதை தான் தெரிஞ்சுக்கணும். பழைய விஷயங்களில் இதை தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி தான் இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணும். நாளைய தினம் ஒரு தகவலில் சந்திப்போம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.